பிடிஎஸ்ஸின் நண்பீரங்களுக்கு வணக்கம் காய்ஸ். ஸோ எவ்வளோ நாள் சொல்கிறதுக்குமா சூப்பராக இருக்குல்ல. அதாவது என்னாச்சுன்னா லாங் டேஸ் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ அதுக்கு ஒரு சாரி சொல்லிக்கிறேன். அண்ட் ரீசன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இன்ஸ்டாகிராமில் பேசியிருந்திருப்பீங்க. ஸோ அவங்களாம் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் ஒர்க் அவ்வளோதான். பட் இன்றைக்கி மேட்ரு என்ன ப்ரோ, ஸ்பெஷலான விஷயம் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஜின்னை அப்படி பார்த்துருப்போம், இப்படி பார்த்துருப்போம், பாட்டு கேட்டு பார்த்துருப்போம். பட் ஒரு சோகமான விஷயம் என்ன தான் மனுஷன் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி எல்லா ஸ்பெஷலாக இருந்தாலும் அவருக்கு இருக்க வருத்தம் அவருக்கு இது வரைக்கும் ப்ரப்போசலே வந்தது இல்லையா. அதாவது ஒரு காதல் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயம் வந்ததே இல்லையா. அந்த மனுஷன் ரொம்ப வருத்தப்பட்டார்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மனுஷனுக்கு வரலையா. ஆமாண்ணா அது அவராகவே சொல்லியிருக்காரு, அவர் வாயாலே. ஸோ அதுக்காக ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது. அதை வீடியோவும் லான்ச் பண்ண போகிறாங்க. அது உங்களுக்கும் ஷாக்கிங்காக இருக்க போகுது. அப்படி ஒரு வீடியோ பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி. என்னன்னு கேட்டிங்கன்னா தி பிளைண்ட் டேட்னா ஒன்றும் இல்லை, ஒரு லவ்வரும் அவங்க கப்புளும் பார்த்திங்கன்னா ஒரு சேர்றதுக்கு முன்னாடி மீட் பண்ணுறது அண்ட் அங்கே டிஸ்கஷன் அண்ட் டின்னர் அது மாதிரி விஷயங்களை தான் சொல்லுவாங்க டேட்டுன்னு. ஸோ அது மாதிரி விஷயம் பிளைண்டாக இவருக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருப்பா பொண்ணு அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யார் மேட்ரு என்ன மேட்ரு நான் ஃபுல்லாக சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் என் பிடிஎஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. வின்டர் பியர் எக்கச்சக்கமாக லவ் ஓட்டிகிட்ருக்கு. ஸோ இது மாதிரிலாம் போயிட்டுருக்கு. எல்லாம் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் இந்த டிசம்பருக்கு என்ன உங்கள் பிளான் பிடிஎஸ்க்காகன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அதையும் தாண்டி லவ்லியான மக்கள் சொல்ல வேணும், லைக் இட். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நடந்ததான் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எவன் என்ன பட்டுச்சோ, யார் காற்று பட்டுச்சோ, எது பட்டுச்சோ தெரில, நல்லா இருந்த மனுஷன் ஜின்னு எப்படிலாம் பெருமையாக சுற்றிக்கிட்டு இருந்தார். ஃபேன்ஸ் அவரை மேலே மீட் பண்ணுறதோட ஹக் பண்ண வரதுக்கே ஆசைப்பட்டு வருவாங்க. பட் இதில் சோகம் என்னன்னா இவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தாலும் அவர் இவ்வளோ ஃபீமேல் மெம்பர்ஸ் நிறையா மீட் பண்ணியிருந்தாலும் நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பேசியிருக்க மாட்டார். அண்ட் இவரோட பேர் ரொம்ப குறைச்சி தான் கப்பலிங், அதாவது டேட்டிங் அண்டு இது மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் அடிப்படும். இதோட சோகம் என்னென்னா அவர் வாயால் அதை ஒத்துக்கிட்டார். என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு எங்கேம்மா பொழப்பு இருக்குது, நம்ம கண்டு வேற எவனும் மதிக்க மாட்டேங்கிறான், நம்மள்கிட்ட எவனும் பேச மாட்டேங்கிறான், டேட்டிங் அண்ட் ப்ரப்போசல் இது மாதிரி ஒரு வார்த்தைலாம் நம்ம காதிலே விழுக மாட்டேங்குதுப்பா அப்படிலாம் சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டு நிறைய விஷயங்களை பேசியிருப்பார். அண்ட் அது மாதிரி சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை உண்மையாக அவரே சொல்லியிருந்தார், யாருமே அவர் வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரிலாம் போயிட்டுருக்கப்ப அவரோட பிடிஎஸ் ரன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் எபிசோட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, நிறைய டீசர்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஸ்பெஷலாக விஷயம் நடந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவாக என்ன ட்ரீஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. பிளைண்ட் டேட்னா ஒன்றும் கிடையாது, அவருக்கு தெரிஞ்ச பொண்ணாக இருக்கலாம், தெரியாத பொண்ணாக கூட இருக்கலாம். அண்ட் இவரை தெரியாதனமா அந்த பொண்ணு முன்னாடி யார் வர போகிறான்னு தெரியாமல் கூப்பிட்டுருவாங்க. அந்த பொண்ணையும் கூப்பிட்டுருவாங்க, ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்கார வச்சு பேச விடுவாங்க, மீட் பண்ண விடுவாங்க, பார்க்க விடுவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஷன் நடக்கும். ஒரு பிளைண்ட் டேட்டாக தான் இருக்கும், ஒரு கேண்டில் லைட்டில் கூடயும் நடக்கலாம். இது மாதிரி ரொமான்டிக் மூமெண்ட் வச்சு அந்த ஈவெண்ட் நடக்கும். அந்த பொண்ணு யார் வேணால் இருக்கலாம். ஸோ இது மாதிரி விஷயங்கள் நடக்க போகிறதாகும். அண்ட் அப்போ மேபி ஒரு காதல் வயப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஷேராக வந்துட்டு இருக்குது. பட் அந்த பொண்ணு யார் ப்ரோ இன்னமும் சொல்லாமல் இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அது இன்னமும் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறவங்க ஹைடனாக அண்ட் சீக்ரெட்டாக தான் வச்சுட்ருக்காங்க. ஜஸ்ட் டீசரில் அவர் பார்த்து ஷாக் ஆகிற மாதிரி மட்டும் ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருந்தாங்களே தவிர அந்த பொண்ணு யாருன்னு சொல்லவில்லை. ஆனால் அங்கே இன்னொரு பெரிய ட்விஸ்ட்டும் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோட் என்ன சொன்னார், ஜேஹோப்பை கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபன்னுக்காக பார்த்தீங்கன்னா ஜேஹோப்பை கூடயும் கூப்பிட வாய்ப்பு இருக்குது, அது ஜஸ்ட் கேஷுவலாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சைடு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு அது பிளைண்ட் டேட் ஒரு பொண்ணு கூட இருக்குமா இல்லை? ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஏஜ் ஆகிட்டு போகுது, மேரேஜை பற்றி அவங்களும் பேச தொடங்குவாங்க. அண்ட் அதே மாதிரி ஜேஹோப்பை இவரே அவர் வாயில் கூப்பிட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ஜேஹோப்பை கூப்பிடுவாரோ அந்த சீரீஸ்லன்னு சொல்லிட்டு பேக் டு பிடிஎஸ் ரன் எபிசோட்ஸ் வராமக்குமோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நியூஸ் ஷேராக வந்துட்டுருக்கு. ஸோ இது மாதிரிலாம் போயிட்டுருக்கப்போ அடுத்தது உங்களுக்கு என்ன வேணும்? வின்டர் பியரை பற்றி வேணுமா, இல்லை ஜின் பண்ண ஒரு சம்பவத்தை பற்றி வேணுமா, இல்லை கிம்தேங் ஒரு இடத்துக்கு ஸ்பெஷலாக போயிருக்காரு அதை பற்றி வேணுமான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். பட் இது மாதிரி சம்பவங்கள் தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஜின்னை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா, இல்லை அவருக்காக ஜெலஸ்ஃபியாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை பாவம்பா தம்பி அப்படி நல்லா இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணி விட போகிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணி விட போகிறது தான். ஆஜே லவ் யூ ஆல், டாட்டா, பை பாய்.